அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார். சங்கீதம் 56 9வது வசனம். நான் உம்மை நோக்கி கூப்பிடும் நாளில் என் சத்துருக்கள் பின்னிட்டு திரும்புவார்கள். தேவன் என் பட்சத்தில் இருக்கிறார் என்பதை அறிவேன். தேவன் என் பட்சத்தில் இருக்கிறார் என்பதை நான் அறிவேன். இந்த 56ஆம் சங்கீதத்துக்கு ஒரு சில அறிமுகமான வார்த்தைகளை உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன். காத் ஊரிலே தாவீது இருக்கும் பொழுது ஒரு நெருக்கடியான காலகட்டம். அந்த காலகட்டத்தில் தான் பக்தன் பாடின சங்கீதம். இந்த காத்துங்கிறது கோலியாத்துடைய சொந்த ஊர். ஏலா பள்ளத்தாக்கில் நின்று சவால் விட்டு தாவீதினால் கொல்லப்பட்டவன் கோலியாத், பெலிஸ்தியன். அந்த கோலியாத்தின் சொந்த ஊர் தாங்க காத். கோலியாத்தின் மீது மிக பெரிய வெற்றியை பெற்றார் தாவீது. அப்படிப்பட்ட பக்தன், மாபெரும் வீரன், இப்பொழுது பிரச்சனைகள், போராட்டங்கள், தொடர்ந்து பிடிக்கிற பிரச்சனை, தப்பி பிழைப்போமா என்கிற நம்பிக்கையற்ற ஒரு நிலைமை, மரணத்துக்கும் எனக்கும் ஒரு அடி தூரம் தான் இருக்கிறது என்று கலங்குகிற சூழ்நிலை என்கிற அளவுக்கு மிகவும் நெருக்கப்பட்ட பக்தன் தாவீது எந்த கோலியாத்தை வீழ்த்தினாரோ அவன் ஊர்லே போய் தஞ்சம் புகுந்து பிழைக்க தேடினது விந்தையிலும் விந்தை. இன்னைக்கு நேரத்தில் தேவ பிள்ளைகள் வாழ்க்கையில இது நடக்குது. எதற்கு நம்ம பயப்படுகிறோமோ, எங்கே போக பயப்படுகிறோமோ அங்கே தான் போய் தஞ்சம் போக வேண்டிய சூழ்நிலை வந்து விடுகிறது. யாருக்கு பயப்படுகிறோமோ, யார் முகத்தில் விழிக்கவே கூடாது என்று நினைக்கிறோமோ அவரிடத்தில் தான் உதவி கேட்க வேண்டிய ஒரு பரிதாப நிலை தேவ பிள்ளைகளுக்கு அநேக சந்தர்ப்பங்களிலே வந்து விடுகிறது. எந்த இடத்துல நாம் வெற்றி பெற்றோமோ, ஆச்சரியமான வெற்றி, ஊரே புகழ அளவுக்கு வெற்றி பெற்ற இடத்துல அதே ஊர் நம்மை தூற்றுகிற அளவுக்கு தலைகுனிந்து விடக்கூடிய சூழ்நிலையும் தேவ பிள்ளைகளுக்கு நடக்கத்தான் செய்கிறது. அதற்கு நல்ல ஒரு திருஷ்டாந்தம் தாவீதின் வாழ்க்கை. கோலியாத்தை வீழ்த்தின அந்த கோலியாத்தின் ஊரிலே போய் தஞ்சம் புகுந்து காப்பாற்றிக் கொள்ள நினைக்கிறார்னா தாவீதின் நிலைமை எவ்வளவு பயங்கரம் பார்த்தீங்களா? ஒருவேளை இன்றைக்கு நம்ம சூழலோடு அப்படி இருக்கலாம், தாவீதை போல இருக்கலாம். கவனிங்கள், ஒவ்வொரு தனிப்பட்ட நபரோடும் பரிசுத்தாவி பேசி உங்களை பலப்படுத்த ஆண்டவர் விரும்புகிறார். உங்களுடைய எல்லாவற்றையும் அறிந்திருக்கிற ஆண்டவர் உங்க பாடுகள் மத்தியில் உங்கள் அருகிலே வந்து உங்களை தாங்கவும் ஏந்தவும் தூக்கி நிறுத்தவும் ஆதரிக்கவும் கர்த்தர் வல்லவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.